டீலிமிட்டேஷன் கமிஷன். டீலிமிட்டேஷன் கமிஷனை எதுக்காக அப்பாயிண்ட் பண்றாங்க? இந்தியால மக்களவை மற்றும் சட்டமன்றங்கள்ல தேர்தல். இந்த தேர்தல் தொகுதி வாரியா தான் நடக்குது. இப்போ மக்களவையில இருந்து சீட் அலோகேஷன் எப்படி நடக்குது? இத்தனை மக்கள் தொகைக்கு இத்தனை சீட்டு அப்படின்னு அலோகேட் பண்றாங்க. இந்த சீட் அலோகேஷனை பொறுத்து ஒவ்வொரு தொகுதியை எப்படி டிட்டர்மைன் பண்றது அப்படின்றத நிர்ணயம் செய்யறதையும் இந்த டீலிமிட்டேஷன் கமிஷன் தான். என்னென்ன பண்றாங்க? 2 விஷயங்களை பண்ணுது. ஒன்னு, மக்களவைக்கு எத்தனை சீட்டு மக்கள் தொகை அடிப்படையில பிரிக்கலாம் அப்படின்றதையும், அந்த பிரிச்ச சீட்டினோட அடிப்படையில தொகுதியை எப்படி நிர்ணயம் பண்றதுன்றதையும் ரெக்கமெண்டேஷன் கொடுக்கறது தான் இந்த டீலிமிட்டேஷன் கமிஷனோட வேலை. இதை யார் அப்பாயிண்ட் பண்றாங்க அப்படின்னா பிரசிடென்ட். எலெக்ஷன் கமிஷனோட ஹெல்ப் மூலமா பிரசிடென்ட் அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. இது வரைக்கும் 4 கமிஷனை அப்பாயிண்ட் பண்ணிருக்காங்க. 1952, 1963, 1973, 2002. எந்த சட்டத்தின் மூலமானா டீலிமிட்டேஷன் கமிஷன் ஆக்ட்னு 1952 கொண்டு வந்திருப்பாங்க. அதே மாதிரி 1962 டீலிமிட்டேஷன் கமிஷன் ஆக்ட்னு கொண்டு வந்து 1963 இந்த கமிஷனை அப்பாயிண்ட் பண்ணிருப்பாங்க. ஸோ மொத்தம் 4 டைம் டீலிமிட்டேஷன் கமிஷனை அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. இது வரைக்கும் மக்கள் தொகையை பேஸ் பண்ணி தான் நமக்கு மக்களவையில் சீட் அலோகேஷன் நடக்குதுன்னு பார்த்தோம். இப்போ ஒவ்வொரு டைமும் சென்சஸ் எடுக்கிறாங்க அப்படின்னா அந்த சென்சஸை கணக்கு பண்ணி தான் டீலிமிட்டேஷன் கமிஷன் ரெக்கமெண்டேஷன் கொடுப்பாங்க. ஆனால் 42வது சட்ட திருத்தம் 1976 கொண்டு வந்து இப்போ என்ன சீட் அலோகேஷன் இருக்கோ, அதாவது 1971வது சென்சஸ் அப்படி என்ன சீட் அலோகேஷன் இருக்கோ அதை 2000 வரைக்கும் நீங்க கண்டினியூ பண்ணுங்கப்பா அப்படின்னு ஒரு திருத்தம் கொண்டு வர்றாங்க. அதே இது 84வது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் 2001 கொண்டு வந்து 1991வது சென்சஸ் மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி 2026 வரைக்கும் இதே சீட் அலோகேஷனா வச்சுக்கோங்க அப்படின்னு சொன்னதுதான் 84வது சட்ட திருத்தம். 87வது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் 2003 2026 வரைக்கும் இந்த நம்பர் ஆஃப் சீட் அலோகேஷனை வச்சுக்கோங்க. ஆனா 2001 கணக்கெடுப்பின்படி ரீசன்ட் இஷ்யூ என்ன அப்படின்னா 2026ஓட இது முடியுது. ஸோ இதுக்கப்புறம் நம்ம டீலிமிட்டேஷன் கமிஷன் அப்பாயிண்ட் பண்ணணும். அப்படி அப்பாயிண்ட் பண்ணும்போது நம்ம மக்களுடைய சீட்டு இப்போ 550 இருக்கா, இது இன்னும் 700 கிட்ட போகும்.